வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். சிறுகடி காசையில் இன்றைக்கி எபிசோடில் முத்து மீனாட்ட வந்து கேட்குறாங்க, நான் குடித்தேன்னு யார் சொன்னதுன்னு. உங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் போய் அவர்கிட்ட போய் சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபோனை வந்து பிடுங்கிட்டு ஓடுறாரு. நான் குடித்ததை பார்த்தியா, எதுக்கு என் மேலே வீணாக பழி போடுற அப்படின்னு எல்லாருமே பின்னாடி துரத்திட்டு ஓடுறாங்க. அதுக்கப்புறமே மீனா வந்து பிரச்சனை வேணாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாண மண்டபத்துக்கு 2 பேர் வராங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. அவங்க 2 பேரும் வந்து மண்டபத்தில் வந்து திருடுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகிறேன் அப்படி. அந்த திருட வந்த லேடி வந்து பொண்ணு ரூமுக்கு போகிறாங்க. மீனா வந்து பொண்ணை வந்து மேடைக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்காங்க. அப்போ வந்து பின்னாடி இருந்து மீனா நீ பொண்ணை அழைச்சிட்டு போ, நான் வந்து ரூமை பூட்டிட்டு வரேன் அப்படின்றாங்க. அந்த திருட வந்த லேடி வந்து நான் மாப்பிள்ளை வீடு, மாப்பிள்ளையோட அக்காவோட நாத்தனார் அப்படின்ற மாதிரி ஏதோ போய் சொல்கிறாங்க. மீனாவுக்கு வந்து டவுட் வருது. அப்புறம் மீனா வந்து ரூமை வந்து நவருங்க நானே பூட்டிடுறேன் அப்படின்னு அவங்களே பூட்டிட்டு பொண்ணை அழைச்சிட்டு போயிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சிருது. கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா மாமா வந்து பின்னாடி இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இவ்வளோ வேலை செய்கிற மாமா வந்து ஸ்டேஜுக்கு வராமல் கடைசி வரைக்கும் பின்னாடியே இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதுதான் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. எல்லோரும் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த லேடி வந்து பொண்ணு ரூமுக்கு போய் நகையை திருடிட்டு வெளியில் போகிறாங்க. அதை வந்து மீனா வந்து பார்த்துட்டு முத்துகிட்ட சொல்கிறாங்க. முத்து வந்து விரட்டி போய் அவங்க வந்து பிடிக்கிறாரு. அவங்க 2 பேரும் ஆட்டோவில் தப்பிச்சு போக பார்க்குறாங்க. முத்து வந்து அவங்க கையில் இருக்கிற பேகை வந்து பிடுங்கிறாரு. அந்த சண்டையில் வந்து மீனாவோட கையில் வச்சிருக்க கத்தியால் வந்து கீறிடுறாரு. அப்புறம் மீனா சத்தம் போடுறாங்க, எல்லாரும் ஓடி வாங்கன்னு. அப்போ மண்டபத்துலேருந்து எல்லாரும் ஓடி வந்து அந்த பிடிக்க வரும்போது அவங்க வந்து அந்த பேகை விட்டுட்டு அவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதை திறந்து பார்த்தா அந்த பொண்ணோட நகை, இன்னும் சில பேரோட நகையெல்லாம் அதுக்குள்ளார இருக்குது. அப்போ வந்து பரசுராமன் வந்து மீனாவையும் முத்துவையும் வந்து பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதை போய் அந்த கறிக்கடைக்கார மணிகிட்ட சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் வந்து திருட்டு போக இருந்த நகையெல்லாம் வந்து 2 பேரும் தான் காப்பாற்றி மீட்டிருக்காங்க அப்படின்னு. அவர் வந்து நான் வந்து அவங்கள கண்டிப்பாக பார்க்கணும், அவங்கள வந்து காட்டுங்க, நான் அவங்களுக்கு மாலை மரியாதை செலுத்தி அவங்களுக்கு வந்து நன்றியை சொல்லணும் அப்படின்றாங்க. அவரும் வந்து அழைச்சிட்டு வராரு. வந்து பார்த்தா முத்துவும் மீனாவும் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் வந்து பார்த்துடுறாரு. கறிக்கடைக்கார மணி வந்து நான் மலேசியாவில் வந்த மாமா ரோஹினியோட மாமாலாம் இல்லை அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. நம்ம என்ன நடக்குது நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.